விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் நடைபெற இருக்கும் நிலையில் மக்களவையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியின் உறுப்பினர்கள் பலம் குறித்து விரிவாக பார்க்கலாம். Introduce the Waqf Amendment Bill 2024. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கடந்த கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து நாடாளுமன்ற நிலைக்குழுவின் ஆய்வுக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. நிலைக்குழுவின் பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் நடைபெறுகிறது. விவாதத்திற்கு பிறகு வாக்கெடுப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 542 உறுப்பினர்கள் கொண்ட மக்களவையில் வக்ஃப் வாரிய மசோதாவை நிறைவேற்ற 272 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 293 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளதால் மசோதா எளிதில் நிறைவேறிவிடும் என பாஜக தலைவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மக்களவையில் பாஜகவுக்கு 240 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் அதன் கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சிக்கு 16 பேரும், ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 12 எம்பிக்களும், ஷிண்டே தரப்பு சிவசேனாவுக்கு 7 பேரும், லோக் ஜனசக்தி வசம் 5 எம்பிக்களும் உள்ளனர். இதேபோல் ராஷ்டிரிய லோக் தளம், மதச்சார்பற்ற ஜனதா தளம், ஜனசேனா ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 எம்பிக்களும், ராமதாஸ் அதாவாலே உள்ளிட்ட பிற ஆதரவாளர்கள் என 7 எம்பிக்களும் உள்ளனர். இதேபோல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி வக்ஃப் வாரிய மசோதாவை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. காங்கிரஸ் வசம் 99 எம்பிக்களும், சமாஜ்வாதி கட்சிக்கு 37 பேரும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 28 எம்பிக்களும், திமுகவுக்கு 22 எம்பிக்களும், உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனாவுக்கு 9 பேரும், சரத்பவார் தரப்பு தேசியவாத காங்கிரசுக்கு 8 எம்பிக்களும் உள்ளனர். ராஷ்டிரிய ஜனதா தளம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் வசம் தலா 4 எம்பிக்களும், ஆம் ஆத்மி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா 3 எம்பிக்களும் உள்ளனர். மொத்தமாக எதிர்க்கட்சிகள் வசம் 237 எம்பிக்கள் உள்ளனர். இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் நடத்திய ஆலோசனையில் ஒற்றுமையாக வக்ஃப் மசோதாவை எதிர்க்க வேண்டும் என அனைவரும் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் பெரும்பான்மை இருந்தாலும் எத்தனை உறுப்பினர்களின் ஆதரவு கூட்டணிக்கு கிடைக்கிறது என்பது வாக்கெடுப்பில் தெரியவரும். டெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.